சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்து கதை திரைக்கதை இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கயாட் லோஹர், KS ரவிக்குமார், கௌதம் வாசுதேவ் மேனன், மிஷ்கின், அப்புறம் ஜார்ஜ் மரியான், இந்துமதி மணிகண்டன், அப்புறம் நம்ம யூடியூபர் விஜய் சித்து, ஹர்ஷத் கான் இவங்கெல்லாம் நடித்து சமீபத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன டிராகன்ங்கிற படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதைக்குறை என்னென்னா, தன் சொந்த நலனுக்காக ஒரு இளைஞன் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறான், அந்த வழியில் பயணிக்கிறான். அதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவன் சந்திக்கிறான், அந்த பிரச்சனைகள் அவனுக்கு மட்டும்தான் பாதகமாக முடியுதா, இல்லை அவனை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் எப்படி அது பாதிப்பை ஏற்படுத்துது, இதுதான் இந்த படத்தினுடைய மையக்கரு. இதுக்கு எப்படி இவங்க கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் ஸ்கூலில் +2ல் நல்ல மார்க் எடுத்து கோல்டு மெடல் வாங்கிடுறாரு. அவர் தான் ஸ்கூலில் டாப்பர். அந்த மெடலோடையே போய் தான் விரும்பும் பெண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு அவர் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ரொம்ப படிக்கிற பையனாக இருக்க, எனக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு தருதலை மாதிரி, அப்படியே வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டா போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பையன். ஸோ பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுறாரு, ஓகே இப்படி இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிவிட்டு காலேஜில் சேர்ந்துறாரு. சேர்ந்து படிக்கிறது கிடையாது, ஒரே அட்டகாசம் தான். நம்ம சினிமாவில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், அப்படியே யாரையும் மதிக்காமல் சண்டை சச்சரவு, அதே மாதிரி படிக்கிறதே கிடையாது. 48 அரியர் என்னமோ வச்சிடுறாரு. அந்த காலேஜில் பிரதீப் ரங்கநாதனை ஒரு பொண்ணு காதலிச்சுட்டே வராங்க. இந்த நிலையில் அந்த காலேஜ் பிரின்சிபலான மிஷ்கினுக்கும் நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கும் மோதல் ஏற்படுது. அட்டண்டன்ஸ் இல்லாமல் உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, எனக்கு எக்ஸாம்லாம் தேவையில்லை அப்படின்னு போயிடுறாரு. ஸோ இதை விட்டு காலேஜ் முடிஞ்சு 2 வருஷமாக அவர் ஊதாரியாகவே தான் திரிஞ்சிட்டு இருக்கிறாரு. வீட்டில் அம்மா அப்பாவையும் ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த கல்லூரியில் கூட காதலித்த அந்த பெண்ணும் இவரை விட்டு போயிடறாங்க. நல்ல இடத்துல சம்பந்தம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படியாவது அவளுடைய கணவனை விட ஒரு அதிகம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. குறுக்கு வழியில் ஒரு வேலையும் அவருக்கு கிடைச்சிருது. அதனால் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா முன்னுக்கு வந்துடுறாரு. அவருக்கு கல்யாண வேலையும் நடந்துட்டுருக்கு. எப்படியோ இந்த விஷயம் மிஷ்கினுக்கு தெரிஞ்சிடுது. அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, எப்படி இந்த கம்பெனியில் உனக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் பிரதீப் ரங்கநாதன் சந்தித்தார், குறுக்கு வழியில் வந்ததுனால அவருடைய வாழ்க்கை என்ன மாதிரியான விளைவுகளை சந்தித்தது, இதுதாங்க மீதி கதை. முதல்ல இந்த படத்தை எடுத்த அஸ்வத் மாரிமுத்துவை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா படிப்பின் அவசியத்தை இந்த காலத்து இந்த 2K கிட்ஸுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த படத்தில் நிறைய காட்சிகளில் ரொமான்ஸ் பண்ண வேண்டிய சீன்கள்லாம் இருந்தும் அதை தவிர்த்துருக்காரு. தேவையில்லாத ரொமான்ஸ் சீன்லாம் இந்த படத்தில் எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு காட்சியும் தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே நடிகர்களோட தேர்வு தாங்க. அதுவும் குறிப்பாக பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பு சான்ஸெல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. லவ் டுடேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தனுஷோட சாயல் இருக்கும். ஆரம்ப கட்ட தனுஷ் எப்படி இருப்பார் அந்த மாதிரியான ஒரு சாயல் இருந்தது. இந்த படத்தில் அங்கங்கே கொஞ்சம் எட்டி பார்த்தாலும் வேறொரு நடிப்பு கொடுத்து நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறார். அந்த 2 காதலிக்கிட்ட மாட்டிட்டு தவிக்கிற ஒரு சீன் வரும், அது ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் கண் கலங்க வைக்கிற மாதிரியான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பார். ஸோ அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார் பிரதீப் ரங்கநாதன். இன்னும் இதே மாதிரி நடித்தாருன்னா அடுத்தடுத்து அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. அப்புறம் அவருடைய அப்பாவாக நடித்த ஜார்ஜ் மரியான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருங்க, வாழ்ந்திருக்காரு. அவருடைய அம்மாவாக நடிச்சிருக்கிற இந்துமதி மணிகண்டன் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன், கயாட் லோஹர், அனுபமா பரமேஸ்வரனுக்கும் நல்ல ஒரு கேரக்டர் தாங்க. ஸோ அவங்களுடைய நடிப்பெல்லாம் நல்லா இருக்குது. KS ரவிக்குமார் கொஞ்சம் சீனியாக வந்தாலும் ஒரு முத்திரை பதிச்சிடறாரு. தேனப்பன் நடிச்சிருக்கிறாரு. யாருமே இங்கே கம்மி கிடையாதுங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க, கச்சிதமாக நடிச்சிருக்காங்க. இன்னும் 2 பேரை முக்கியமாக நம்ம சொல்லலாம், ஏன்னா இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர்ஸ். 2 பேர் யூடியூபர் விஜய் சித்து. அவரோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் விட இவருக்கு தாங்க அதிகமாக எல்லாரும் கை தட்டுறாங்க. 2K கிட்ஸ் விஜய் சித்துவை ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும், ரொம்ப ஆரவாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹர்ஷத் கான் இவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த குட்டி டிராகனாக வர்ற காட்சி பண்ணுற அலப்பறையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தாங்க பெரிய ப்ளஸ்ஸு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, கச்சிதமாக நடிச்சிருக்காங்க. யாருக்குமே இது மிகை கம்மிங்கிறதே கிடையாது. ஸோ மிகப்பெரிய பலமே இந்த ஆக்டர்ஸ் தான். சினிமாட்டோகிராஃபி பற்றி சொன்னால் நிகேத் பொம்மிரெட்டி ரொம்ப
நல்லா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான காட்சிகள் தான், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மியூசிக் லியோன் ஜேம்ஸ், பாடல்கள்லாம் நல்லாவே கொடுத்துருக்காரு, தியேட்டரில் ரசிக்கலாம். சிச்சுவேஷனல் சாங்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா பிரதீப் ராகவ் நல்லா கிரிப்பிங்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்லாம் இவர் ஒன்றும் பண்ண முடியாது, எழுதியிருப்பாங்க. அப்படி நம்ம வழக்கமான இந்த காலேஜில் பசங்க எப்படி திரிவாங்களோ அதே மாதிரியான ஒரு காட்சிகள் தான், பெருசாக ஒரு இது கிடையாது. அதெல்லாம் இன்னும் குறைச்சிருக்கலாமோன்னு தோணுது. அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து, இது அவருடைய 2வது படம், டைரக்ஷனில் சக்ஸஸ் ஆகிட்டார். இந்த படமும் அவருக்கு ஒரு ஹிட்டு தான். அடுத்த கட்டத்துக்கும் வந்துட்டார் இந்த படத்து மூலியமாக. ரொம்ப நல்லா இயக்கியிருக்காரு. நடிகர்களை ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், காட்சிப்படுத்துறது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டேஜிங்லாம் நல்ல ஒரு டைரக்ஷனுங்க அஸ்வத் மாரிமுத்து. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அவருக்கு. பிரதீப் ரங்கநாதன் வளர்ந்து வரும் நடிகர். இப்போ தான் அவருக்கு இது நடிப்பில் 2வது படம். இதுக்கு இப்படி ஒரு செலவு பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை ப்ளஸ் அஸ்வத் மாரிமுத்துவோடைய திரைக்கதையில் ஒரு பெரிய நம்பிக்கை தான் கொடுத்துருக்கு அர்ச்சனா கல்பாத்திக்கு. இவங்களை நம்பியிருக்காங்க. இவங்க இந்த 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஹிட் அடிக்குங்கிற அந்த திங்கிங் இருக்கு இல்லையா அர்ச்சனா கல்பாத்தி அவங்களுக்கு, நிச்சயமாக அவங்க ஒரு பெரிய லெவலில் அந்த நிறுவனத்தை எடுத்துகிட்டு போவாங்க. நல்ல ஒரு திறமையானவர் அவங்க. இந்த படத்துக்கு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே, ஒரு நல்ல கதை எடுத்துகிட்டு நல்ல திரைக்கதையோடு நம்ம கொண்டு போனால், ஏஜஸை அப்ரோச் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு வாசல் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அர்ச்சனா கல்பாத்தி. இந்த படம் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமானால் நிச்சயம் கிடையாது. இந்த படத்தில் செமி காமெடி தான் எல்லாமே. ஆனால் சீன் பை சீன் சர்ப்ரைசிங்காக இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திகிட்டே போகிறாங்க. அதுதாங்க பெரிய சக்ஸஸ், டைரக்டரோட பெரிய சக்ஸஸ். திரைக்கதை நல்லா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸும் அங்கங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக அளவாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் கண் கலங்கிடும் நமக்கு. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இந்த படம். இந்த படம் நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு படம் இது. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.